இவர் யாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவில் ஒரு பேரு சொன்னாலே கைத்தட்டல், விசில், கொண்டாட்டம் தான். சென்னை திரையுலகமே சுத்தி நிற்கும் ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் இவர். அப்பா S.A. சந்திரசேகர் ஒரு பிரபலமான திரைப்பட இயக்குனர். அம்மா சோபா சந்திரசேகர் பிளேபேக் சிங்கர். சினிமா ரத்தத்துல இருந்தாலும் விஜயோட பயணம் ஈஸியா ஆரம்பிக்கல. 1984ஆம் ஆண்டு வெற்றி படத்துல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா முதலாவது என்ட்ரி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் 1992ல நாளைய தீர்ப்பு படத்துல 18 வயசுல ஹீரோவா என்ட்ரி ஆகுறாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமா ஒவ்வொரு படியாக பூவே உனக்காக 1996, காதலுக்கு மரியாதை 1997 இந்த படங்கள்ல தான் ஃபேமிலி ஆடியன்ஸும் யூத்தும் விஜயை அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா கெரியர்ல ரியல் டர்னிங் பாயிண்ட்னு சொன்னா கில்லி படம் தான் 2004ல ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு படம் தான் விஜயை ஆக்டர் இல்ல மாஸ் ஹீரோவா மாற்றுச்சு. சினிமா ட்ரெண்ட்ஸ் மாறினாலும் ஆடியன்ஸ் டேஸ்ட் மாறினாலும் விஜய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. துப்பாக்கி 2012, மெர்சல் 2017, சர்க்கார் 2018 இந்த படங்கள் என்டர்டைன் மட்டும் இல்ல, சோசியல் மெசேஜ், அரசியல் கேள்விகள், மக்கள் குரல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாசா சொல்லுற ஸ்டைல் விஜய்க்கு மட்டும் தான் இருக்கு. இதனாலதான் அவரோட மூவிஸ் எல்லாமே ஹையஸ்ட் க்ரோயிங் தமிழ் பிலிம்ஸ் லிஸ்ட்ல ரெகுலரா பிளேஸ் பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்தியால ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா மாறினார். அவார்ட்ஸ்லயும் விஜய் பின்னாடி இல்ல. கலைமாமணி அவார்ட் 1998, ஃபோர்ப்ஸ் இந்தியா செலிபிரிட்டி 100 லிஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஆனா விஜயோட பிக்கஸ்ட் அவார்ட் ஃபேன்ஸ். ஆக்டர்னு கூப்பிட மாட்டாங்க, தளபதி, அதாவது கமாண்டர். லீடர்ஷிப், இன்ஃப்ளூயன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாம் சினிமாவுக்குள்ள மட்டும் இல்ல. 2024ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெசிஷன். சினிமாக்கு குட் பை, பொலிட்டிக்கலுக்கு ஹலோ. அறிவிப்பு வந்ததும் தமிழ்நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் TVK அப்படின்னு அவர் ஆரம்பிச்ச கட்சி தான் இது. ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இதுதான் விஜயோட பொலிட்டிக்கல் விஷன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ஆரம்பிச்ச பயணம் ஒரு மாஸ் ஹீரோவா மாறி இப்போ மக்கள் தலைவனா மாறும் பாதை. இதுதான் தளபதி விஜய். சினிமாவை கடந்த ஒரு மூமெண்ட். இதுதான் ஸ்டோரிஸ் பை ஜீவால இன்னைக்கான கதை.